அனைவருக்கும் வணக்கம். நான் மரியசீலன் திலைக்ஸ் தமிழ் மொழி யூடியூப் தளத்தினூடாக இணைந்திருக்கிறோம். இன்றும் மிக முக்கியமான விடயத்தோடு நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த காணொளியை முழுமையாக பாருங்கள். இந்த அஸ்வசும நலன்புரி திட்டம் தொடர்பாக மிக முக்கியமான செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தெரியாதவர்களுக்கும் இந்த காணொளியை பார்த்துவிட்டு உடன் தெரியப்படுத்துங்கள். இலங்கையில் பல லட்சம் குடும்பங்கள் இருக்கின்றன. இதில் 95% அதிகமான குடும்பங்கள் இன்றும் அஸ்வசும நலன்புரி திட்டத்தை கோரியிருக்கின்றன. இந்த குடும்பங்களில் 95% அதிகளவாக அஸ்வசும நலன்புரி திட்டம் போய் சேர்கிறது. இந்த அஸ்வசும நலன்புரி திட்டத்திற்காக இலங்கை அரசாங்கம் பெரும் தொகையான பணத்தை இழக்கிறது. நாடு தற்போது பொருளாதார ரீதியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் பொருளாதாரத்தில் சிக்கியிருக்கின்ற நாட்டை அரசாங்கம் உயர்த்துவதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த மக்களுக்கு, அதாவது இலங்கையில் 95% மக்களுக்கு இந்த அஸ்வசும நலன்புரி திட்டம் போய் சேர்க்கிறது. இதில் அண்மை காலமாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு வருகிறது. உண்மையில் வறுமை கோட்டிற்குட்பட்ட மக்களுக்கு தான் இந்த திட்டம் போய் சேர வேண்டும், இந்த பணம் போய் சேர வேண்டும். ஆனால் அதிகளவான பிரதேசங்களில் அதிகளவானவர்களுக்கு வறுமை கோட்டிற்குட்பட்டு இல்லாதவர்களுக்கு கூட இந்த பணம் போய் சேருவதாக அண்மை காலமாக குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டு வருகிறது. உண்மையில் வறுமை கோட்டிற்கு உட்பட்டவர்கள் பலருக்கு இந்த திட்டம் இதுவரையில், இந்த நலன்புரி திட்டம் இதுவரையில் கிடைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுப்பப்பட்டு வருகிறது. அண்மையில் ஆளுங்கட்சியினுடைய அரசாங்க அமைச்சர் ஒருவர் மிக முக்கியமான விடயத்தை தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் தற்போதும் அதிகளவான மக்கள் இந்த அரசாங்கத்தினுடைய அஸ்வசும நலன்புரி திட்டத்தை எதிர்பார்த்திருப்பது வேதனைக்குரிய ஒரு விடயம் என்று தெரிவித்திருக்கிறார். ஆகவே இந்த நலன்புரி திட்டத்தை ஒரு காலகட்டத்துக்குள் நிறுத்துவதற்கான ஏற்பாடுகள் தற்போது செய்யப்பட்டு வருகின்ற நிலையில் மிக முக்கியமான விடயம் தற்போது வெளியாகி இருக்கிறது. இந்த 2ஆம் கட்ட பயனாளிகளுக்கான கொடுப்பனவை வங்கி கணக்கில் வைப்பிடுவதற்காக மிக முக்கியமான தகவல்கள் பயனாளிகளுக்கு வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் நாங்கள் விரிவாக பார்க்க போகிறோம். அஸ்வசும நலன்புரி உதவி திட்டத்தின் 2ஆம் கட்டத்திற்கு தகுதி பெற்று இன்னும் வங்கி கணக்கு திறக்காத பயனாளிகள் வங்கி கணக்குகளை விரைவில் திறக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அஸ்வசும உதவி திட்டத்தின் 2ஆம் கட்டத்திற்கு தகுதி பெற்ற பயனாளிகளின் பெயர் பட்டியல் பிரதேச செயலகங்களில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவ்வாறு அஸ்வசும நலன்புரி உதவி திட்டத்தின் 2ஆம் கட்டத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்னும் வங்கி கணக்கை திறக்காத பயனாளிகள் அந்தந்த பிரதேச செயலகங்களுக்கு சென்று வங்கி கணக்கை திறப்பதற்கான உரிய கடிதத்தை பெற்று மக்கள் வங்கி, தேசிய சேமிப்பு வங்கி, இலங்கை வங்கி அல்லது பிராந்திய மேம்பாட்டு வங்கி அல்லது தங்களுக்கு வசதியான வங்கி கிளையில் வங்கி கணக்கை திறப்பதற்கான கடிதத்தை சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதன்படி அஸ்வசும நலன்புரி உதவி திட்டத்தின் 2ஆம் கட்டத்திற்கு தகுதி பெற்று இன்னும் வங்கி கணக்கை திறக்காத பயனாளிகள் வங்கி கணக்குகளை விரைவில் திறக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தொடர்புடைய வங்கி கணக்கு விவரங்களை பிரதேச செயலகங்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே அஸ்வசும நலன்புரி திட்டத்தின் 2ஆம் கட்ட உதவி தொகை வங்கி கணக்கில் வைப்பிடப்பட்டிருக்கிறது. பெயர் தேர்ந்தெடுக்கப்பட்டு வங்கி கணக்கை திறக்காத பயனாளிகள் உடனடியாக உங்களுக்கு அருகில் இருக்கின்ற பிரதேச செயலகங்களிற்கு சென்று இந்த வங்கி கணக்கை திறப்பதற்கான அனுமதியை பெற்று உங்களுக்கு வசதியுள்ள வங்கி கிளைக்கு சென்று வங்கி கணக்கை உடன் திறக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறீர்கள்.